கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியையும் கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற துன்ப வேளையின் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 1-16 வரை நீங்கள் அதை தெளிவாக இருந்து வாசித்து பாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு அப்படியே அவங்களுடைய புறப்பட்டு அவங்க பிரயாணம் பண்ணி வருகிற நேரத்தில் அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்தது. குடிக்க தண்ணீர் இல்லை. அப்போ எல்லாரும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை இந்த இடத்துக்கு நீர் ஏன் அழைத்து வந்தீர் என்று அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3ஆம் வசனத்தில் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாக இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். பாருங்கள், எத்தனை அற்புதங்களை கண்டாங்க. அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் வந்தபோது பிரயாணத்தில் வந்த துன்பம் என்னது? செங்கடல். ஆச்சரியமாக கடந்து போனாங்க. கர்த்தர் முன்னின்று நடத்தினார். அப்புறம் எரிகோ மதில், அதையும் தாண்டி வந்திருக்காங்க. இப்போ தண்ணீர் இல்லை. அதிசயங்களை கண்டவங்க, அற்புதமாய் நடத்தப்பட்டவங்க. ஆனாலும் ஒரு விசுவாசம் இல்லையா? இன்னும் எத்தனை அற்புதங்களை தான் பார்க்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. நம்மளை நடத்தி வந்த விதத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கர்த்தாவே, கண்ணீரோடு உம்மை துதிக்கிறேன். எண்ணிப்பார், நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் வியப்பை தரும். செங்கடலை தாண்டி வந்தது வியப்பில்லையா? செங்கடல், பெரிய செங்கடல், விட்டாந்தரையில் நடக்கிறது மாதிரி அவங்க அவ்வளவு ஜனங்களை நடந்து போகிறாங்க. அவங்க நடக்கிறத பார்த்து பார்வோனின் சேனையும் பின்னால் நடக்கு. எல்லாரும் தண்ணியில் மாண்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயமாக நடத்தி செல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. செங்கடலை எரிகோவை உடைக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் பயன்படுத்தலை. அதை சுற்றி ஆர்ப்பரித்து துதித்தாங்க, அவ்வளோதான். துதியினால் இடிந்து விழுந்தது. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா? துன்பத்தின் போது, கிறிஸ்தவ பிரயாணத்தில் துன்பத்தின் போது போராட்டமா, கஷ்டமா? துதிச்சு பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் வேணுமே, என்ன செய்யுது? எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நாவரண்டு இருக்காங்களே, என்ன செய்யுதுன்னு கேளுங்க. எதுக்கு ஆண்டவரை பரீட்சை பார்க்கணும்? அற்புதங்களை கண்ட நாம் சும்மா அற்புதம்னு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நேற்று வரை நடத்தினீர், இன்னும் நடத்த வல்லமையுள்ள தேவன், உம்மை துதிக்கிறேப்பா. தேவைகளை சந்திங்க, அவ்வளோதான். அவர் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். கடந்த நாளில் அந்த கர்த்தருடைய நடத்துதல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சு பேசணும் பாருங்க. அதே போல் தான் ஆண்டவர் நடத்துவார். அவருடைய கையில் மட்டும் நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். தேவையில்லாமல் ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? முதலாவது தண்ணீர் இல்லாத நிலைமை வரும்போது அவசியமான இந்த தேவையை முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லணும். ஏசப்பா, தண்ணி இல்லை. ஏசப்பா, நாளை சாப்பிட ஆகாரம் இல்லை. என்ன செய்யது சொல்லுங்கள் ஏசப்பா. என்னுடைய மூத்த மகன் கோல்டன், அவன் பாம்பேயில் ஜான் ஆபிரகாம் என்ற ஒரு அருமையான ஒரு பெரிய ஊழியக்காரர்,
அவர் வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி வச்சுருந்தார். அவங்களுக்கு கீழே இவன் வந்து முதல் கார்டியனாட்டு இவன் மனைவியும் வேலை செய்தாங்க. 13 பிள்ளைகளை எடுத்து போலீஸ் பர்மிஷனோடு அவங்க ஒரு வீட்டில் வளர்த்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த மாதிரி ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ சம்பளமும் குறைவு தான். ஆரம்ப கால ஊழியம் அந்த அந்த சகோதரர் ஜான் ஆபிரகாம் கையிலையும் பெரிய பணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு அந்த டைமில் ஒரு 3000 ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை விட மேலே என்னன்னா, இந்த 13 பிள்ளைகளுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யது தெரியல. எங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டாலும் அவங்க கையிலையும் இருக்காது. இந்த நேரம் என்ன செய்யதுன்னு தெரியல. ராத்திரி என்னுடைய மகனும் மருமகளுமா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, இந்த 13 பிள்ளைகள், நாங்கள் 2 பேர், எங்கள் குழந்தை, அப்படி எங்கள் 16 பேருக்கும் நாளைக்கு காலையில் டிஃபன் செய்கிறதுலேருந்து மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் என்ன செய்யட்டுன்னே தெரியல ஏசப்பா. நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ராத்திரி நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. காலையில் தூங்கி முழிக்க நேரம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது. அதை போய் திறந்து பார்க்கும்போது ஒரு ஆட்டோவில் நிறைய சாப்பாடு, நிறைய தானியம், அரிசி, பருப்பு, எண்ணெய், தேவையானது எல்லாம், பாயசத்துக்கு வரைக்கும் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு, எங்கள் பிள்ளைக்கு பிறந்த நாள், உங்களுக்கு இதெல்லாம் ஏசப்பா தரும்படியாட்டு ஏவனால நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், வாங்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாருங்கள், அந்த அவங்களுக்கு சந்தோஷம். சகோதரர் ஜான் ஆபிரகாமுக்கு சந்தோஷம். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கேட்டு ஜெபிக்கும்போது தேவையை சந்திக்கிற தேவன். அந்த காலத்தில் ஜார்ஜ் முல்லர் எத்தனையோ 3000 பிள்ளைகளா போற்றிக்கப்பட்டாங்களாம். ஆனால் சாப்பிட ஒன்றும் கூட இல்லாமல் இருக்க நேரத்தில் அத்தனை பிள்ளைகளும் தட்டை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சாப்பாடு வரணும், சாப்பாடே இல்லை. திடீர்னு கல்யாண வீட்டுக்கு மிச்சமான சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வண்டியில் இறக்குறாங்க. பிள்ளைகளெல்லாம் திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க. அன்பானவர்களை, இப்படி எத்தனையோ கதை சொல்லலாம், எத்தனையோ சரித்திரங்களை சொல்லலாம். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறாருன்னு சொல்லி. இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அற்புதத்தை கண்டவங்க இப்போ முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? 6வது வசனத்தில், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். பாருங்கள், அப்படியே பாருங்கள், எவ்வளவு அற்புதமாட்டு ஆண்டவர் வந்து கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் இல்லையா? அதிசயமான தேவன், அற்புதமாய் நடத்துகிற தேவன். நீங்களும் 1000 சொல்லலாம். உங்களை சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நீங்களும் நிறைய சொல்லுவீங்க, நானும் நிறைய சொல்லலாம். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவர். அது மட்டும் இல்லை, பாருங்கள், இன்னும் நாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னால் வரும்போது அவங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவங்க எரிச்சல் பட்டாலும், அவங்க முறுமுறுத்தாலும் கர்த்தர் அதெல்லாம் கவனிக்காமல் அவங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து அவங்கள வழி நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்கள், வேண்டுதல் ஏறெடுக்கப்பட்டது. பாருங்கள், தேவன் நடத்தும் பாதையில் பகைவர்கள் வருவார்களா? கர்த்தரே என்னை நடத்துவார், என்னை எதிர்த்து வருவது யார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு கொஸ்டின் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், அங்கே வருகிறது. அங்கே ஏசாவின் சந்ததியான அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க? யுத்தம் செய்ய வராங்க. ரெவித்தீமிலே அவங்க வந்து பாளையம் இறங்கி இருக்காங்க. அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு வராங்க. இப்போ மோசே என்ன செய்கிறாருன்னா, யோசுவாவை ரெவித்தீமிலே அந்த இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணி அமலேக்கியர் 8வது வசனம், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள்.
அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். இப்போ ரெவிதீமிலே அந்த அமலேக்கோடு யுத்தம் செய்வதற்கு யோசுவாவை அனுப்பியாச்சு. இப்போ மோசே மலை உச்சிக்கு போகிறாரு. அவருக்கு இருந்தது அந்த கோல் தான். செங்கடலை பிளந்ததே ஒரு கோல். அந்த கோலை கொண்டு அப்படியே உயர்த்தி பிடித்து வைத்தே இருக்கிறார். அது உயர்ந்த நிலையில் இருக்கும்போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி காண்கிறாங்க. கை தளரும்போது அமலேக்கியர்கள். அந்த சூழ்நிலையில் ஆரோன் என்பவனும் ஊர் என்பவனும் 2 கல்லை போட்டு அந்த மோசையுடைய கரங்களை தூக்கி பிடிக்கிறாங்க, ஏந்தி பிடிக்கிறாங்க. அந்த கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலையிலே அங்கே இஸ்ரவேலருக்கு அங்கே வெற்றி கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு ஊழியம் நடப்பதற்கு யுத்தம் பண்ண யோசுவாவும் வேணும், கோலை தூக்கி பிடிக்க மோசேயும் வேணும், மோசையை தாங்கி பிடிக்க சகோதரர்கள் சகோதரிகள் தேவை. இந்த ஊழியத்துக்கு, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஊழியத்துக்கு தாங்கி பிடிக்க அநேக சகோதரிகள் சகோதரர்கள் தேவை. ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவை. ஊழியத்தை தாங்கி அந்த தேவைகள் சந்திக்கப்படணுமே, அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கை ஜபக்கை, இன்னொரு கை கொடுக்குங்கரம். இப்படி கொடுக்கும்போது ஊழியங்கள் வளர்ந்து உலகமெங்கும் செய்திகள் கடந்து போகும். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவாங்க. ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது அதுவே நமக்கு பெலன். நெகேமியா 8 சொல்லப்படுகிறது, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள், அதுவே உங்கள் பெலன். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது கர்த்தர் சொல்வார், இதெல்லாம் உன்னுடைய கண்ணீரின் ஜபத்தினாலே வந்த ஆத்துமாக்கள். இவர்கள் எல்லாரும் உன்னுடைய காணிக்கையினாலே வந்த ஆத்துமாக்கள். நமக்கே தெரியாது எங்கே இருந்து ஆத்மா ஆதாயம் பண்ணப்பட்டாங்கன்னு, நமக்கே தெரியாது. நம்ம அவருடைய நித்திய ராஜ்யத்தில் போகும்போது மனமகிழ்ந்திருப்போம். பெலன் இல்லாத நமக்கு பெலனும் தந்து அவர் நம்மை போஷித்து நடத்தி அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது ஆத்துமாக்களை காண்போம், நிச்சயமாக காண்போம். அந்த ஆரோன் போல, ஊர் போல, மோசை போல, யோசுவா போல உழைக்கிறவங்க இருக்கணும். யோசுவா போல முன் வரிசையில் நின்று யுத்தம் செய்ய ஆட்கள் தேவை. மோசையை போல் அந்த சீன்மனா அந்த மலை உச்சியில் போய் நின்று அந்த கோலை தூக்கி பிடிக்க ஆட்கள் தேவை. கை பலவீனமாகும்போது என்னெல்லாம் பலவீனம் இல்லையா, அந்த ஊழியங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஒரு ஆள் கையை இந்த பக்கம் பிடிக்குது, இன்னொரு ஆள் கையை இந்த பக்கம் பிடிக்கும். அப்படி ஏந்தி பிடிக்கும்போது, ஜபங்களாலும் காணிக்கைகளாலும் ஏந்தும் போது, சுமக்கும்போது அங்கே அறுவடை, வெற்றி, விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகையினால பெரிய வெற்றியை அவங்க கண்டாங்கன்னு சொல்லி இருக்கிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை காத்தருளுகிற தேவன், நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால நாம் சோர்ந்து போகாமல் அவரையே சார்ந்து நாம் இருக்க வேண்டும். நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம்.
கடைசி காலங்களில் அந்த விசுவாசிகளுக்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் வரும். அதன் மத்தியில் அந்த துன்ப நேரங்களில் முறுமுறுக்காமல், எரிச்சல் படாமல், பொறுமையோட தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீ தாங்கி நடத்தி வந்தீரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். உடைய கிருபையிலே நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. கன்மலையை பிளந்து ஆண்டவரே தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய அன்பு இத்தனை பெரியது, எவ்வளவு பெரியது கர்த்தாவே. ஆண்டவரே, இன்று எங்களை நீ நடத்துகிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவிக்காக ஆண்டவரே நடத்துகிற பிள்ளைகளுக்காக, இதில் ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க பிரயாணத்தில் வரக்கூடிய துன்பங்களை தாண்டி செல்ல ஆண்டவரே போதிய பலனும் கிருபையும் தாரும். சுகவீனருக்கு சுகத்தை தாரும். பலவீனருக்கு இயேசுவின் நாமத்தில் பலன் தருவீராக. குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை கூட இருக்கட்டும், தேவ கிருபை கூட இருக்கட்டும் கர்த்தாவே. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்களில் ஆண்டவரே நல்ல நன்மையான காரியங்கள் உண்டாகட்டும். திருமண காரியங்கள், இன்னும் படிப்புக்கான காரியங்கள் யாரெல்லாம் எதிர்நோக்கி இருக்காங்களோ தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரயாணத்திலே துன்ப நேரத்தில் தேவைகளை சந்தித்தது போல் தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராவது சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே நீ பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சறோம். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஆண்டவரே சகலவற்றையும் சம்பூர்ணமாய் பட்சபாதமின்றி கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று இருக்கிறதப்பா. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, படிப்பில் மந்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். வாலிபர்களும் புத்தி தெளிந்து வாழத்தக்கதாக கிருபை தாரும். ஏனோ தானோ என்று வாழாதபடி ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே என்று இருக்கிறதப்பா. எல்லா பிள்ளைகளும், எல்லா குடும்ப தலைவன் தலைவிகளும் ஆண்டவரே வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கற்பனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போதித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.